தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கொலை நடக்காத நாடுகள் இல்லை, கொலை நடக்காத ஊர் இல்லை, கொலை நடக்காத பிரதேசம் இல்லை. உலக சரித்திரத்துல கொலை நடக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு இருந்ததே இல்லை. ஆனாலும் கூட சில கொலை சம்பவங்கள் தேசத்தை, சமூகத்தை உலுக்குகின்றன, அதிர வைக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சுவாதிக்கு நடந்த கொடூரம், சுவாதிக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம். இதற்கான காரணம், இது நடந்த விதம், இது நடந்த நேரம், இது நடந்த இடம், அதை தாண்டி அதுல இந்த ஒரு கொலைகாரன் கையாண்ட ஒரு கொடூரமான முறை, கையாண்ட ஒரு கொடூரமான துணிச்சல், இவையெல்லாம் பல உலுக்கக்கூடிய கேள்விகளை சமூகத்தை, காவல்துறைய, அரச கேள்வி கேட்டன. காலை வேளையில சென்னையுடைய மைய பகுதியில நடந்த சம்பவம், அதுவும் மக்கள் நடமாட்டம் மிக்க ஒரு நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் என்பதனால அதிர்ச்சி பல மடங்கு இருந்தது. தமிழகம் அன்று தொடங்கி இப்பொழுது வரைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. இது பெரிய அளவுக்கு பொது கவனம் பெற்றது, நிறைய விவாதங்கள் நடந்தன, நிறைய பேசினோம், ஊடகங்கள்ல பல கேள்விகள் கேட்கப்பட்டன, நீதிமன்றமே எடுத்துக்கொண்டது, தானாக எடுத்துக்கொண்டு பல கேள்விகளை அரசுக்கு கேட்டது, காவல்துறைக்கு கேட்டது. இது மாதிரி பல அழுத்தங்கள், பல சவால்களுக்கு மத்தியில் காவல்துறை இந்த குற்றவாளியை தேடக்கூடிய பணியை மேற்கொண்டது. குற்றவாளி பிடிபட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்துல செங்கோட்டையில மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிடிபட்டிருக்கிறார். இந்த ஒரு சஸ்பெக்ட், இன்னைக்கு பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரைம் சஸ்பெக்ட் ஆனவர் ஒரு ரவுடியோ இல்லாட்டி ஒரு தொடர் குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்ட தாதாவோ அல்ல. ஒரு சாதாரண எளிமையான ஒரு அமைதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிக இளைய வயது பட்டதாரி, இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன், வேலை தேடிக் கொண்டிருப்பவர். ஆனால் அவர் மேற்கொண்ட இந்த ஒரு செயல், இந்த ஒரு குற்றம், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், அதிர்வு, கொடூரம், இவையெல்லாம் சொற்களால் விவரிக்க முடியாது. இது நிறைய கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு வாரத்துக்கு பிறகு காவல்துறை நெல்லையில வைத்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆக்ஷன்ல இந்த ஒரு குற்றவாளியை பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் அதுவும் ஒரு வார தாமதத்துக்கு பிறகு பிடிபட்டிருக்கிறார். காவல்துறையுடைய செயலை நிச்சயம் பாராட்டியாக வேண்டும். இது பல கேள்விகளை நம் முன் வைக்கிறது. இதுல அந்த நபர் கையாண்ட கொடூரம் சார்ந்த புதிய கேள்விகளும் கூட இந்த வழக்கில் எழுகின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய இணைகிறார்கள் வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள், அதே போல சைக்கியாட்ரிஸ்ட், உளவியல் நிபுணர் டாக்டர் சுபா சார்ல்ஸ் அவர்கள், மற்றும் நம்முடைய நடிகர் திரு மயில்சாமி அவர்கள் இந்த பகுதியில் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி IPS திலகவதி அவர்களும் இணைகிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி டாக்டர் சுபா சார்ல்ஸ் அவர்களுக்கு தான். மிக எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு குற்றவாளி யார், சஸ்பெக்ட் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிட்டது. படம் தெரிந்தாலும் கூட அந்த நபரை பற்றிய கூடுதல் விவரங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரு எளிமையான, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர், அதுவும் ஒரு படிக்காதவர் அல்ல, இன்ஜினியரிங் படித்தவர், எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு நபர். இதற்கு முன்பு அவருக்கு எந்த ஒரு குற்ற பின்னணியும் இருந்ததல்ல. ஒரு தலை காதல் இதற்கு காரணமாக இருந்ததாக இப்பொழுது தெரிய வருகிறது. அதற்காக அந்த ஒரு தலை காதல் இருக்குமானா அதற்கு அந்த ஒரு நபர் கையாண்டிருக்கக்கூடிய ஒரு வன்மம், கொடூரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் உரைய வைக்கிறது. இந்த அளவுக்கு, இந்த கொடூரம் வரைக்கும் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறது. உளவியல் ரீதியாக இது என்ன மாதிரியான ஒரு புரிதலுக்கு இந்த சம்பவம், இதுல கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது? இது உளவியல் ரீதியா உணர்த்துவது என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொல்றீங்க, ஒரு காதல் உணர்வு ஒரு கொடூரமான, நான் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு வன்முறையில போய் முடிந்திருக்கு. இது குற்ற பின்னணி இல்லாதவர் என்றாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இவருக்கு ஒரு 25 வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் திடீரென்று ஒரு வெறித்தனம், காதலி தன்னை நிராகரிக்கும் போது ஒரு வெறித்தனத்தினால இப்படி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னால உள்ள விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது குற்ற பின்னணி உள்ளவர்கள், அதாவது வன்முறையான ஒரு குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பொதுவா ஒரு 3 காரணிகள் இருக்கும். இது என்ன காரணிகள் அப்படின்னா, சைல்ட்ஹுட் அபியூஸ்பாங்க. அதாவது சிறு வயதில் அவர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, அதாவது முதல் 5 வயதுகளில் அவருக்கு ஒரு தன்மையான ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சூழ்நிலையில வளர்க்கப்பட்டு இருக்கலாம். ஏதாவது அவருக்கு தவறுகள் நடந்து இருக்கலாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அதாவது அவர் வந்து ஒரு நெருக்கத்துக்கு உள்ளாயிருந்திருக்கலாம் கண்டினியூஸா. சோ இது வந்து ஒரு வயலன்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த வயலன்ஸ் இம்பல்ஸ, நம்ம எல்லாருக்குமே ஒரு இம்பல்ஸ் வரும், பட் வயலன்ஸ் பண்ணணுங்கிற இம்பல்ஸை நம்ம அடக்கிடுவோம். சத்தமா பேசணும், கத்தணும், தூக்கி வீசணும், கோவப்படணும் அப்படின்னாலும் நம்மளால ஒரு ஹெல்த்தி மைண்ட் உள்ளவங்களால அதை அடக்கி கொள்ள முடியும். ஆனாலும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு மனநோயும் இல்ல கொஞ்சம் பிரெயின் டேமேஜ், அடிக்கடி அடிபட்டது, இல்ல தலையில குட்டி குட்டி வளர்த்தாங்க, இப்படிப்பட்ட பிரெயின் டேமேஜ், இந்த 3 காரணிகள், அதாவது சைல்ட்ஹுட் அபியூஸ் அண்ட் சம் நியூரலாஜிக்கல் இல்னஸ் and some psychiatric problem like mood disorder இல்ல deep depression இல்ல maniac depressive, இப்படி எல்லாம் இதெல்லாம் சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப பிரிலிமினரி. எதையுமே ஊர்ஜிதமான உறுதியான தகவல்களை எடுத்துக்க முடியாது. ஆனா இதுவரைக்கும் வரக்கூடிய தகவல்கள், ஊடகங்கள்ல வர பேட்டிகள்லாம் பார்க்கும்போது எந்த விதமான வயலன்ஸையும், ஒரு வயலண்ட் கேரக்டராவே அவர் அறியப்படல. ஒரு மேன்ஷன்ல தங்கிந்து இருக்கிறார் அந்த நபர். ஆனா அந்த மேன்ஷன்ல இருந்திருக்காரு அப்படின்னா அங்க இருக்கவங்க சுத்து வட்டாரத்துல யாருக்கும் தெரியல. ஒரு கேரக்டரே யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டா அவர் பேசவே மாட்டாருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வயலண்ட் கேரக்டரா அவர் இவ்வளவு நாள் வெளிப்படாத ஒரு நபர். அவருடைய சமூக ஊடக பக்கங்கள்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைய அதை செஞ்சிருக்கு, இவ்வளவு கொடூரமான ஒரு மோசமான மிருகத்தனமான செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் இயல்பான ஒரு ஆச்சரியம் வரும். ஒரு வயலண்டான பிஹேவியர் எங்கேயுமே வெளிப்படாம திடீர்னு வெளிப்படுவதற்கான திடீர்னு வெளிப்படும். அதுக்கு பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்னு ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது இவர் ஒரு பெண்ணிட்ட போய் தன் காதலை சொல்லியிருக்கிறாரு அல்லது முயற்சிகள் எடுத்திருக்காரு, அந்த பெண் அதை நிராகரிக்கிற விதமாக நடந்து கொண்டார். சோ அதனால அவருடைய அந்த உள்ள குமுறல்கள் திடீரென்று ஒரு வடிகால் அவருக்கு ஏற்பட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து சமூகத்தில் உள்ள வெறுப்பு, இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அந்த வெறுப்பு இம்பல்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை சொல்ல முடியுமா? ஏன்னா இது திட்டமிட்டு கூலிப்படையினர் கிட்ட அந்த அறிவாள்லாம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு செய்தி. சோ இதுல ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்திருக்கிறது. ஒரு இம்பல்ஸ், ஒரு கோபத்துல பல சமூகங்கள்ல பார்ப்போம். ஒரு கணவனும் மனைவியும் பேசிட்டு இருக்கும் போதோ இல்லாட்டி ஒரு காதலன் காதலி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கோபம் வந்து அடிச்சிருவாங்க, இல்ல தாக்கிடுவாங்க, அதுல உயிர் கூட போகும். ஆனா இதுல ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கரெக்ட், நீங்க அழகா சொல்றீங்க. இந்த திட்டமிடல் இருந்திருக்கு. இம்பல்ஸ் வந்து என்னதுன்னா இவரை கொலை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு. சோ அந்த நினைப்பை, அந்த உணர்ச்சிகளை இவரால அடக்க முடியாம பிளானிங்க்கு போய் ஒரு சிஸ்டமேட்டிக், அதாவது இவர் மூளை வளர்ச்சி குன்றியவர்னா ரொம்ப இம்பல்சிவா நடப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவர் வந்து ஒரு படித்த இன்ஜினியர், திட்டமிடலும் பிளானிங்கும் இதுல இருந்திருக்கு. இத நல்லபடியா அவர், அதாவது அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து அதை தன்னுடைய இதை நல்லா கரெக்டா அவர் நினைத்த மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. காரணங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கொடூரம் அப்படிங்கிறது யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத, மிக கடுமையாக அணுகப்பட வேண்டிய ஒரு மிருகத்தனமான கொடூரம் இது. நான் சாந்தகுமாரி அவர்கிட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிக் பிரஷர் மத்தியில, இன்னும் சொல்ல போனா இதுல வந்து ஜுடிஷியரி வரைக்கும் கையில் எடுத்துக்கொண்டு என்ன நடக்குது, கோஆர்டினேஷன் இல்லை, இந்த மாதிரியான கடுமையான கேள்விகளை கேட்டது. இதே அரங்கத்துல நீங்களும் நானும் எத்தனை கடுமையான கேள்விகளை காவல்துறையை நோக்கி கேட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கும். இவ்வளவு பிரஷருக்கு மத்தியில காவல்துறையை பிடிச்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்போது கண்டுபிடிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, பிரிவென்ஷனும் காவல்துறையுடைய ஒரு செயல்ல உங்களுடைய நோக்கத்துல ஒண்ணு. ஆனா இந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவுதான் ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இருந்தாலும், இன்னொரு 100 சிசிடிவி அங்க இருந்திருக்கட்டுமே, எவ்வளவுதான் ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் இருந்திருந்தாலும் கூட காவல்துறையால் முன்கூடியே யூகித்து அணுகி அதை கட்டுப்படுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நம்ம பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் நமக்கு வந்த ஒரு தகவல்கள், நம்ம பேசிய விஷயங்கள் எல்லாம் இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடக்கூடிய விஷயம், இது வந்து தெரிந்தே ஒரு லாலெஸ்னஸ் காட்டுது அப்படின்னு காவல்துறை தொடர்ந்து சொல்லி வந்தது போல இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறத தாண்டி there is a personal angle to it அப்படிங்கறதானே வெளிப்பட்டிருக்கு. இல்ல இதுல ஹரி நாம பார்க்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு மோசமாயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சுவாதி கொலை, அதற்கு முன்னரும் பின்னரும் நடந்த தொடர் கொலைகள். ஒரு இடம் பாக்கி இல்லாம நிறைய இடங்கள்ல அட் த சேம் டைம் நடந்தது, தடுக்க முடியல அப்படிங்கறத நம்ம வச்சிருந்த வாதம். இந்த ஒரு கொலையை பொறுத்த மட்டும் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கான உதாரணமாக இதை நான் பார்க்கவில்லை, அப்படி நான் பார்க்கல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க பார்க்காமல் இருந்திருக்கலாம், நான் பார்க்காம இருந்திருக்கலாம், பலர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு பொதுவான பிம்பம் என்னன்னா பாருங்க, தலைநகரம் கொலை நகரமானது, இது வந்து காவல்துறையுடைய தோல்வி, அரசு என்ன செய்கிறது, இந்த மாதிரியான காவல்துறையினுடைய தோல்வி என்பது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா
ரயில்வே போலீஸ் ஒரு பக்கம் நின்று இருந்தாங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய போலீஸ் வந்து ஒரு பக்கத்துல நின்னுட்டாங்க. உடனடியான நடவடிக்கை இல்ல, அல்லது சிசிடிவி கேமரா பொருத்தப்படல, எங்கேயோ ஒரு மெத்தனம் இருக்கு அப்படின்னு நாம பேசணும். எவ்வளவுதான் இங்க ஃபுல் ப்ரூஃப் ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதை தடுத்திருக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. அவன் திட்டமிட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து உளவியல் ரீதியா ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு போயிருக்கிறான், அதை வெளிப்படுத்தி இருக்கிறான். அப்படிங்கிற பொதுவாக சொல்லணும்னா ஹரி, இத வந்து தடுத்திருக்க முடியுமானா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனா இதை தடுத்திருக்க முடியும் நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம்னா, சுற்றி நின்ற மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. 40 பேரோ 50 10 பேர் இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தர் அந்த பையன் 4 சத்தம் போட்டு பேசும்போதே கூட பக்கத்துல போய் என்னப்பா விஷயம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். நம்மள பலர் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். அங்க யாருமே தடுக்க முன்வரல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்தோம். அப்படிதான் பரவலா சொல்லப்பட்டது. இந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட they shared the concern. ஆனா பிறகு வந்த தகவல்கள்லாம், சில நாட்களுக்கு கடைசி சில நாட்கள் வரக்கூடிய தகவல்கள்லாம், அங்க கல் வரைக்கும் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு வெட்டி சாச்சிட்டான். அவன் தப்பிக்கும் போது கல்ல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஆனா வந்து ஒரு ட்ரெயின் வந்ததை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகி போயிருக்கிறாங்க. இது அவர் சொல்றது வந்து நம்முடைய தமிழாசிரியராக இருந்த தமிழரசன் சொன்னதுதான் நான் நினைக்கிறேன், நீங்க சொல்லுகிற விஷயம். ஆனா அதுவே இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தியதாக தான் அந்த விஷயம். எவ்வளவு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க காவல்துறை என்ன செய்திருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும், அங்க சமூக வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்ததா, did we jump to conclusions, இந்த மாதிரி நம்ம திருப்பி இல்ல, அந்த மாதிரி இவர் ஒருவரை தவிர வேறு எவருமே சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப அந்த ஸ்லாப் பண்ணா 10 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொன்னதும், இந்த மாதிரி நடந்ததும், இதை இவர் தவிர வேறு ஒருவருமே வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல இவருடைய சாட்சியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து நான் நினைக்கிறேன் தடுத்திருக்க முடியுமான கட்டாயம் முடியும்னு நினைக்கிறீங்க. குறைந்தபட்சம் இந்த வெட்டு விழுந்து சாகர வரைக்கும் இல்லாம ஒரு சின்ன சேதத்தோடு நின்று இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போய் தடுத்திருந்தா, 4 பேர் பேசியிருந்தா, கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்றதா அவ்வளவு சீக்கிரம் அந்த பையன் செஞ்சு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன தடுத்தாலும் சரமாரியா உங்களை 2 அவங்க 2 அவங்க 2 போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் வந்து இப்ப அவங்க சொன்னாங்க இம்பல்சிவா உடனே வந்திருக்கலாம், முதல்ல பேசும்போது ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி கிடையாது, இவன் திட்டமிட்டு இருக்கான். இவனுடைய 3 months ஒரு இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியலன்னு. இது எல்லாம் திட்டமிடலை நோக்கிய பயணம் தான். அந்த 3 மாசம் அங்க தங்கி இருந்தது. அவனுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது யாராலையும் யூகிச்சிருக்க முடியாத ஒரு விஷயம். வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் கேரக்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப வரக்கூடிய தகவல்கள் தெரியுது. காவல்துறை யூகிச்சிருக்க முடியாது, ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா உடனே அது இன்னும் தெளிவா தெரிஞ்சிருக்குமே தவிர அந்த குற்ற சம்பவம் அப்படிங்கறது தடுத்திருக்க முடியும். ஒருவேளை ஒரு 10 போலீஸ் நின்று இருந்தா அவனுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கலாம் மேபி. பட் ஆனா அந்த ஒரு எப்படி அங்க போலீஸ் பண்ணிருக்கணுங்க, எப்படி போறாங்க, எங்க இறங்குறாங்க, எந்த இடத்துல போய் நிக்கிறாங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு, இதுக்கான சரியான திட்டமிடலோட தான் அந்த நபர் அங்க அணுகி இருக்க முடியும். அதனாலதான் அவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. இதுக்கு வந்து முழுக்க நான் வந்து காவல்துறை அப்படின்னு நான் சொல்லிட விரும்பல. வெளிப்படையா பேசணும்னா சிசிடிவி கேமரா இருந்திருக்கணும், ரயில்வே போலீஸ் அங்க இருந்திருக்கணும். நீங்க அந்த ஏரியாக்கு 350 போலீஸ் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு ஒரு போலீஸ் கூட இல்லாத ஒரு முக்கியமான அங்க ரயில்வே போலீஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் திட்டமிட்டு இருக்கிறவன் அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான், வேற ஒரு இடம். போலீஸ் நிக்காத எவ்வளவு இடங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் போலீஸ் நிக்க முடியாது. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சிருக்க முடியும். அது சுவாதியா இருக்காது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதே போலீஸ் அவருடைய நோக்கம் சுவாதியை கொல்லணுங்கிறது. பிளாட்ஃபார்ம்ல போலீஸ் நின்னுந்தா போலீஸ் நிக்காத, போலீஸ் நிக்காத எவ்வளவு இடத்துக்கு பிரயாணம் செய்யறவர் அங்க நடந்திருக்கலாம். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நீங்க எந்த மாதிரி சமூகத்துல இருக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த சினிமா நான் கண்டிப்பா சொல்லியாகணும். நீங்க எடுத்த உடனே அடிடாவல, குத்துடாவல, உதடாவலன்னு நீங்க சொல்லுவீங்க, அல்லது கொலவெறியும்பீங்க. ஒரு பொண்ணை வந்து தன்னை மறுதளிச்சுட்டா உடனே தண்ணியை போட்டு ஆடணும்பீங்க, அப்புறம் அந்த பாட்டில் உடைச்சு அடுத்தவனை குத்தணும்பீங்க. இத்தனை சினிமாவையும் பார்த்துட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் மௌனமா இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நம்முடைய திலகவதி IPS அவர்கள், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி இணைகிறார், மற்றும் திரு மயில்சாமி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். திரு மயில்சாமி கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை சாந்தகுமாரி அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக திலகவதி அவர்கிட்ட கேட்க வரும்போது, இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுடைய பிரஷர் ஒரு பக்கம், மீடியா பிரஷர் ஒரு பக்கம், பப்ளிக் பிரஷர், அரசியல் ரீதியான விமர்சனங்கள். ஒரு வாரம் ஆச்சு ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகர் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் குற்றவாளியை பிடிக்க முடியல.
காலை வேளையில சென்னையில நடந்து போயிருக்கு. இது காவல்துறை ஏன் இதை வந்து சரியா கையாளல, இது மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஒரு வார காலம் ஒரு தாமதமான காலமாக பார்க்கப்பட்டது. பட் இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் சேர்ந்து இருந்திருக்கிறது அப்படிங்கறத நமக்கு பார்க்க முடிகிறது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இது போன்று பல காம்ப்ளிகேட்டடான வழக்குகளை பார்த்த நபர் என்ற அடிப்படையில இத காவல்துறை திறம்பட கையாண்டிருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னமும் கூட இதுல ஒரு காம்பிடன்ஸ் காட்டியிருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக காவல்துறை இதை திறம்பட கையாண்டிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காவல்துறை எல்லா விதமான பாராட்டுகளுக்கும் உரியதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் பெருநகர காவல்துறையை பாராட்டுறாங்க. என்ன கேட்டேன்னாக்கா ரயில்வே காவல்துறையையும் சேர்த்து தான் பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிட்ட ஆளே கிடையாது. எந்த விதமான மெஷினரிஸ் வசதிகள் அது இது எல்லாத்திலுமே மிக பின்தங்கிய நிலையில தான் அவங்க இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு 2 நாள் இந்த கேஸ்ல வந்து ஓரளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்துதான் வந்து பெருநகர காவல்துறை இதை கையில வாங்கியிருக்கு. அதை வாங்கிட்டதுக்கு பின்னால முக்கியமானது என்னன்னு கேட்டா எல்லாரும் குற்றம் சாட்டுவதற்கு ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப வேகமாக முன் வந்துடுறாங்க. இத்தகைய ஒரு கொலை வழக்கில் ஒரு 7 நாட்கள் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கும் வந்து புலன் விசாரணை ஆகாமல் இருக்கக்கூடிய பல முக்கியமான வழக்குகள், அதிலும் கொலை குற்றங்களே நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் கூட வந்து அந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது 7 நாள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த விஷயத்தை பற்றி பேச துணிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தகவல் தெரிஞ்சவங்க யாரும் முன் வந்து தகவல் கொடுக்கலன்றதுதான். இப்போ அந்த பையன் வந்து ராம்குமார் அப்படின்ற அந்த மனிதர் அந்த சூளைமேட்ல ஒரு 4 மாதங்கள் தங்கி இருந்திருக்காரு. அந்த 4 மாதங்கள் தங்கி இருக்கும் போது அவர் நடமாடி இருப்பார். அந்த மேன்ஷன்ல இருந்து இறங்கி வந்திருப்பாரு. அந்த மேன்ஷன்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க இவரை போலவே இளைஞர்கள். அவங்க யாராயிலும் முன் வந்து இந்த சாயலில் எங்களோடு ஒருவன் இந்த மேன்ஷன்ல இருந்தான்னு சொல்லி இருக்கலாம். அவங்க சொல்லல. எதிர்த்தாப்புல ஒரு பீடா கடைக்காரர் இருப்பாரு, ஒரு பெட்டி கடைக்காரர் இருப்பாரு. அவங்க சொல்லி நிறைய பேர் சொல்லிதான் இந்த முன்னேற்றங்கள் வந்திருக்கு. தினந்தோறும் மீடியால சொல்லாம இருந்திருக்கலாம், நமக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்கலாமே தவிர சொல்லாமலா இந்த அளவுக்கு துப்பு கடித்து சொன்னது வந்து இப்ப நம்மளுக்கு உறுதியாக கிடைச்ச துப்பு வந்து என்னுடைய கவனத்துக்கு தெரிஞ்ச அளவுல என்னவாக இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொடுத்த தொப்பாக எனக்கு இது தெரியல. ஒரு காவலாளி கொடுத்த தொப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காவலாளின்னு குறிப்பிட்டு சொல்ல நான் வந்து விரும்பல. எனக்கு அந்த மாதிரி சொல்வதன் மூலமாக அவருக்கு வந்து ஏதாகிலும் தீங்கு நேரிடலாம். பொதுவாக காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சட்டத்துல ஒரு வசதி இருக்குது. அது என்னன்னா யார் அந்த தகவலை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்றத அவங்க தெரிவிக்க வேண்டியது கிடையாது. இவன் அவங்க வந்து ஒரு நீதிமன்றத்துக்கே போனா கூட அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் கேட்டாலும் கூட அந்த தகவல் ரகசியமானது, எனக்கு தகவல் கிடைத்தது அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு நீதியரசர்கள் கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தகவல்களை ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு வந்து சட்டம் இடம் கொடுக்கிறது. ஆகவே அதை சொல்ல வேண்டியது கிடையாது. இன்னார் தான் இந்த இடத்துல இருந்தவர் தான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு மனிதர் சொன்னது ஒண்ணு. அடுத்ததாக முழுக்க இது வந்து ரொம்ப நுட்பமான தொழில்நுட்ப முன்னேற்றங்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வழக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எதனாலனா அந்த சுவாதியுடைய போனை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்துட்டு போயிருக்கான் பண்ணிருக்கான். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாம் நம்ம இத்தகைய ஊடகங்கள்ல வந்து ரொம்ப விவரிச்சு பேசுறதுனால சில சிக்கல்கள் ஏற்படுது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து கிடைச்சிடுது. அதை வச்சுக்கிட்டு அவங்க வேற பல இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. இப்ப நான் வந்து ரயில்வே ஐஜியாக இருந்த போது அங்க நிறைய வந்து இந்த பிஸ்கட் மயக்க பிஸ்கட் கொடுத்து கொள்ளையடிக்கிறது நடந்துகிட்டு இருந்தது. இத வந்து துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சங்கன்னு கேட்ட போது எங்களில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது இப்படிதான் இந்த மாத்திரையை தான் வாங்கி இந்த மாதிரி கலந்து கொடுத்தாக்க அவங்களுக்கு தெரியதில்ல, பாதிக்கப்பட போறவருக்கு தெரியறதில்ல, அவர் வந்து சகஜமாக அந்த டீயை குடிச்சிடுவாரு, அந்த மசால் தோசையை சாப்பிட்டுடுவாரு, அல்லனா அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுடுவாரு அப்படின்னு அவர் அந்த மருந்துகள் பேரெல்லாம் சொல்லி அது எவ்வாறு தயாரிப்பதுன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத ரொம்ப உள்ளூர் காவல் நிலையம் ஒன்று, அந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்துல ஒரு பெண்மணி வந்து ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவுக்கு இட்லிலயோ சட்னிலயோ அதை கலந்து கொடுத்துருச்சுங்க. அவங்களுக்கு அந்த மாத்திரை பேரெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. சில தகவல்கள் ரெஸ்டன்ஃபுல்லா வெளியில வராம இருக்கிறது நல்லது. இப்ப கூட பாத்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து கமிஷனர் கிட்ட அந்த குற்றவாளி நீங்க யார் கைது செஞ்சிருக்கீங்க அவன் புகைப்படத்தை வெளியிடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஐடென்டிபிகேஷன் பரேடுன்னு ஒண்ணு இருக்குது.
அந்த ஐடென்டிபிகேஷன் பரேட்ல வந்து இவந்தால போலவே ஓரளவுக்கு உடற்கட்டு உடையவர்களை, நிறம் உடையவர்களை ஒரு 10 பேரை நிக்க வச்சு அதுக்கு சாட்சியாக இருப்பவர்கள் இடத்துல கேட்போம், இவன் தானா நீங்க பார்த்தது அப்படின்னு நாங்க கேட்போம். அப்போ கேட்டாக்க எல்லாருமே அவன் புகைப்படத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடை நடத்த முடியும்? லட்சக்கணக்கான கால்ஸை வந்து தோண்டி துருவி எடுத்து ஒரு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு நிலையில அப்படி எல்லாம் தான் வந்து இந்த வழக்கை வந்து துப்பு தொலைச்சிருக்காங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தெளிவாக பதிவாகாத அந்த உருவம், அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணி இருக்காங்க. தெளிவா பதிவா இருக்க வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க முடியுமா? அது போன்ற கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா மிக ரத்தின சுருக்கமாக இவ்வளவு பாதிப்புக்கு பின்னாலேயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தெளிவாக இன்னைக்கு சுவாதியினுடைய 9ஆம் நாள் காரியம் நடந்தது, அப்புற காரியம் சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல அதை முடிச்ச உடனே அவங்க சித்தப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க மகளுடைய இந்த உயிர் போனதை உயிர் தியாகம் செய்ததாக நாங்க நினைக்கிறோம். தேசிய மகளிர் பாதுகாப்புக்கான ஒரு விழிப்புணர்வை தூண்டுவதற்காக என் மகள் தன் உயிரை தியாகம் செய்தாள் என்று நாங்கள் கருதி கொள்கிறோம்னாரு. இன்னும் எவ்வளவு பேர் உயிர் தியாகம் செய்யணும்? ஒரு சட்டங்கள்ல திருத்தம் வரத்துக்காக நிர்பயா தியாகம் செய்யணுமா? இது போன்ற ஒரு படிப்புக்காக, சிசிடிவிக்காகவோ இல்ல மற்ற படிப்பணிகளுக்காகவோ இந்த பெண் தியாகம் செய்யணுமாங்கிற கேள்வி தொடர்ந்து நம்ம உலுக்குகின்றன. நிச்சயமாக காவல்துறையுடைய செயல்பாடு இதுல பாராட்டுக்கு உரிய வகையிலேயே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. களைய வேண்டிய குறைபாடுகள் இருக்கின்றன, அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் திரு மயில்சாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, திரு மயில்சாமி, இந்த விவகாரத்தை நம்ம தொடர்ந்து இந்த கோர்ஸ் ஆஃப் த வீக் நம்ம பேசும்போது நிறைய சமூக ஆர்வலர்கள், சாந்தகுமாரி அவர்கள் போல நிறைய சமூக ஆர்வலர்கள் முன்வைத்த முக்கியமான விமர்சனம் இந்த சினிமா மற்றும் ஊடகங்கள் இந்த சமூகத்துல இளைஞர்கள் மத்தியில கொண்டிருக்கக்கூடிய தாக்கம். எல்லாருக்கும் இயல்பாழக்கூடியது. நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் சார்ந்த ஒரு உறவு எப்படி சித்தரிக்கப்படுகிறது, இந்த ஒரு காதல்ல ஒரு பெண் இந்த ஆணை நிராகரிச்சா அப்படின்னா அதை எப்படி சினிமாக்கள் அதை கையாளுது, இந்த பிளாட் எப்படி கையாளப்படுது, இந்த பாடல்களே பாருங்க, அடிடாவள ஓடாவள, பெண் அப்படின்னாலே சோகம், பெண் அப்படின்னாலே சாபம், இந்த மாதிரியான ஒரு மனோநிலை இந்த ஒரு சமூகத்துல இளைஞர்கள் மத்தியில இன்ஃபிளிக்ட் ஆனது, அது ஒரு கணிசமான தாக்கம் இது போன்ற சமூகங்கள்ல இருக்கு அப்படின்னா அந்த துறையை சார்ந்த ஒரு நபரா அவங்களால மறுக்க முடியுமா? நான் வந்து ஒரு சினிமாக்காரன் தான். அதே நேரத்தில் எனக்கு முன்னால் அந்த மேடம் சொன்ன கருத்தை வந்து நான் எதிர்க்கலை, வரவேற்கிறேன். நம்ம பாலிசி அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் சரி இன்னொரு மனுஷிக்கும் சரி, மாபெரும் சபையில் நீ நடந்தால், அந்த எம்ஜிஆர் பாட்டை நீங்க பாடிருக்கீங்கம்மா. Sorry, there is a problem in the signal. திரு மயில்சாமியை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். There is a problem in the signal. திலகவதி அவர்கள் குறுக்கிட்டு வருவாங்க. எஸ். அதாவது நீங்க இப்ப பேசிடும் போது சாந்தகுமாரி அம்மா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. திட்டமிட்டு அவன் செஞ்சான், ஆனா வேற யாருமே இதை வந்து அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ஆமோதிச்சீங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி யாருமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சுவாதி எதிர்பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஏன்னா தொடர்ச்சியாக ஒருத்தன் வந்து 2 மாசமாக தொடர்ந்து வர்றான், அதுலயும் அதே இடத்துல வந்து அவன் வன்முறையை ஏற்கனவே பிரயோகித்திருக்கிறான் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது அவன் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திகளை பார்த்தாலே அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஆனா என்ன காரணத்தினாலே அவங்களால அது வீட்டார் இடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியவில்லையோ என்னமோன்னு சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு. இப்ப இன்னொரு வழக்கு கூட வந்திருக்கு நமக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் வந்து இந்த தன்னுடைய படம் மார்பிங் ஆனதை பார்த்துட்டு தன்னுடைய உயிரை மாற்றிடுச்சு. அது மாற்றிடுறதுக்கு முன்னால வந்து ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு. அந்த நோட்ல பாத்தீங்கன்னாக்க பெற்றோரே தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது என்னால சொல்றாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அதிகமாக பேச வேண்டியவங்க டாக்டர் தான் நான் சொன்னேன். ஏன்னா பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான டாக்டர்களை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். பள்ளிகளில், கல்லூரிகளில் இது மாதிரி டாக்டர்களை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆண் பெண் உறவு என்பது ஒரு பல நிறமாலைகளால் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணு மனைவியா இருக்கணும், இல்ல தாயா இருக்கணும், இல்ல மகளா இருக்கணும் அப்படின்ற இந்த நிலைகள் எல்லாம் இப்பெல்லாம் மாறி போய் வெகு நாள் ஆகுது. ஒருத்தர் வந்து அறிமுகமானவராக இருக்கலாம், உடன் பணிபுரிபவராக இருக்கலாம், ஒரு தோழியாக இருக்கலாம், நெருங்கிய தோழியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். இத்தனை ஒரு நிறமாலை இருக்கு இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய மனித உறவுகள்ல இருக்குது. இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்பிக்க தவறிடுறோம் நான் நினைக்கிறேன். அது பல விபரீதங்களுக்கு காரணமாக இருதோ அப்படிங்கிறது தான்
நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது. திரு மயில்சாமி, உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க. I'm connecting to you again. திரு மயில்சாமி, நான் பேசுறது முதல்ல கேக்குதா? கேக்குது தொடருங்க. ஓகே. அதாவது முதல்ல இந்த கேஸை ஹைகோர்ட் சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இதை சீக்கிரமா முடிச்சு அதை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த 2 விஷயத்துக்கும் அரசாங்கம் ஒத்துழைச்சிருக்கு, அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க, சினிமாவை பத்தி சில பாடல்கள்லாம் சொன்னாங்க. அதை நான் அந்த மேடம் நான் குறை சொல்ல, அதை நான் வரவேற்கிறேன். நம்ம பாலிசில எப்படின்னா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று புரியாத மன்னவன் உன்னை உலகம் பூற்றி புகழ வேண்டும்ங்கிற கருத்தை நம்மளுதான். இந்த அடிடா வெட்டுறா குத்துறா அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க தயாரா இல்லை. ஆனா என்னுடைய பாலிசி எப்படின்னா, என்னுடைய கருத்து எப்படின்னா, இப்ப நான் என்னுடைய மனைவியை நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவியை நான் காதலிக்கிறதுக்கு முன்னால 5 பெண்களை காதலிச்சிருக்கேன். 5 பெண்களை நான் காதலிச்சிருக்கேன். 5வது தான் என்னுடைய மனைவி. நான் காதலிக்கிறதை விட என்னை யார் காதலித்தார் அப்படிங்கறத நான் நினைக்கிறோம். அத என்ன என் மனைவி காதலிச்சாங்க, நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ இந்த நபர் இப்ப ராம்குமார் கோவப்பட்ட மாதிரி நான் கோவப்பட்டிருந்தா 4 பெண்களை நான் கொலை பண்ணிருக்கணுமா? அது தவறு. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன், ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய பெற்றது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டு படிக்க வச்சு அவன் நல்லா வேலை செய்வான், நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த சமுதாயத்தை நல்ல பேர் வாங்குவாங்க. அதுக்கு தான் இந்த சமுதாயத்தை விட்டாங்களே தவிர, நீ ஏதோ விருப்பமில்லாத ஒரு பொண்ணை லவ் பண்ணி, அது உனக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணி, அந்த பொண்ணு விருப்பம் இல்லைங்கிறதுக்காக அந்த பொண்ணை மழுங்கிறது என்னுடைய அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். அது என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அதாவது எப்படி இந்த சுமாலியாங்கிற ஒரு தகப்பனார் எப்படி ஒரு நாள் ஃபீல் பண்றாரோ, ஒவ்வொரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதர்களும் சராசரி மனிதர்களும் இந்த மர்டரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் ஏற்றுக்க முடியாது. நீங்க மயில்சாமி சார்ட்ட நான் ஒரு விஷயம் பேச விரும்புறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க, மாபெரும் சபைதானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எந்த வருஷத்துல வந்த பாட்டை கோட் பண்றீங்களே, ஏன் கொலவெறிய பேச மாட்டேங்கிறீங்க? வெட்டுடாவல குத்துடாவல எப்படின்னு கேட்கிற பாடல்களை எல்லாம் தமிழ்ல நீங்க அப்படியெல்லாம் கொண்டு வந்து சொல்றேன். இளைஞர்களுடைய மனம் பாதிக்கப்படாதா சார்? நீங்க 5 காதலுக்கு அப்புறம் 6வது காதல்ல தேர்ந்தெடுத்து எடுத்தீங்க. அந்த மனப்பக்குவம் அல்லது அந்த 5 பெண்கள் விட்டு கொடுத்த அந்த விஷயம் எல்லாம் எல்லோருக்கும் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இந்த காதல்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது கரெக்ட். இப்ப நீங்க சொல்றது நான் ஒன்னும் தப்பு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதை நான் வரவேற்கலன்றேன். யதார்த்தமா சினிமால மாறிட்டு இருக்கு, நீங்க எதிர்க்கிறீங்க. பட் ஆனா இந்த ஒரு ட்ரெண்ட் தொடருவது அப்படிங்கிறது சரியா இருக்கா? இது சார், ஒரு சாமி பாட்டை கொண்டு எப்படி சார் ஒரு லவ் சாங் நுழைக்கலாம்? அந்த கவிஞருக்கு அறிவு இல்லையா சார்? அந்த கேட்கிற டைரக்டருக்கு அறிவு இல்லையா? அது நடிக்கிற ஹீரோக்கு அறிவு இல்லையா சார்? அப்பெல்லாம் சமுதாயத்துக்காக எழுதுனாங்க, சமுதாயத்துக்காக நடிச்சாங்க, சமுதாயத்துக்காக உழைச்சாங்க சார். இப்ப முழுக்க முழுக்க காசு சார், பிசினஸ். தன்னோட தியேட்டர்ல கூட்டம் கூடணும்னு ஆசைப்படுறாங்க. எழக்கூடிய கேள்வி. இதுல ஒரு விஷயம் கூட இருக்கு. தொடர்ந்து திரு மயில்சாமியுடைய இதுல சிக்னல் ப்ராப்ளம், மீண்டும் நான் வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணமும் கூட. திலகவதி அவர்கள் சொன்னது போல சுபா சார்லஸ் அவர்கள் விளக்க வேண்டிய, அவற்றை நம்ம கேட்க வேண்டிய நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. சுவாதியுடைய கொலையாளி பிடிபட்டிருக்கிறார். பிடிப்பட்ட சமயத்தில் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவர் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு என்ஜினியர் அப்படிங்கும்போது இது பல கேள்விகளை நம் முன் எழுப்புகிறது. உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட நபர்கள் இத்தனை கொடூரங்களுக்கு தள்ளப்படுவது எதனால், மிருகங்களாக மாறுவது எதனால், இன்னும் நிறைய கேள்விகள் நம் முன் இருக்கின்றன. சுபா சார்லஸ் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. பட் சாந்தகுமாரி அவங்கள்ட்ட ஸ்பெசிபிக்கா சில கேள்விகளை. ஒரு விஷயம் இதுல திலகவதி அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி இதுல சுவாதிக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னதாகவே, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெசேஜஸோ அல்லது மெயில்ல வரக்கூடிய விஷயங்களோ பார்த்திருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா, இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் பல ஆண்கள் மத்தியில பழக வேண்டி இருப்பதனால இப்படிப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வர்றதும் அதை நிராகரிக்கிறதும், சிரிச்சபடியே கூட சிலது உதறிடுறாங்க, சிலது சீரியஸா சொல்றாங்க. அப்படி இது ஒரு சாதாரணமான இஷ்யூவா சுவாதி எடுத்திருக்க முடியுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு கொலை வரைக்கும் போனவன் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீரியத்தை கொடூரத்தை வெளிப்படுத்திருக்க வாய்ப்பு. அது பார்க்கும் போதுதான் தெரியும். அது நம்ம கையில இல்லாத போது அதை பத்தி நம்ம யோசிக்க முடியல. நான் அப்படி இருக்கலாமோன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் பேசுகிற பொழுதெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் ஒருதலை காதல் அப்படின்னு. காதல்னா என்னங்க? காதல்னா நான் யாரை காதலிக்கிறனோ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுதான் காதல். அவங்கள கொன்னுட்டு வாழ்றது காதல் கிடையாது. உண்மையில அந்த பையன் வந்து மனப்பிறழ்வு நோய்க்கு ஆளாயிருக்கணும். அதனாலதான் எடுத்த உடனே ஜா வெட்டி அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுலதான் கேள்விகள் எழுது. இதுல வந்து காவல்துறையும் கூட ரயில்வே டிஐஜி சொன்னாரு, இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்குது அப்படின்னு. ஒரு அதனாலதான் வந்து கூலிப்படை சம்பந்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் ஊகங்களாக கேள்விகளாக வந்தன. ஒரு ப்ரொஃபஷனலா வெட்டிருக்கிறான் அப்படின்னு. அதுவும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கான். கூலிப்படை சேர்ந்தவங்கள்ட்ட இது ஆயுதங்கள்லாம் வாங்கினதா வெளியில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி இப்படிப்பட்ட ஒரு நபர், அதுவும் ஒரு பார்க்கும்போது அப்பாவி போல தென்படுற நபர் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கொலையை செய்ய முடியும்? உங்களுடைய பார்வை என்னது? அதாவது அவர் ஒரு இன்ஜினியர், அதாவது அவருடைய பிரெயின் வந்து நல்ல ட்ரெயின் ஆயிருக்கு. அதனால இவருடைய நோக்கமும் கொலை பண்ணணுங்கிறது. அதனால அவர் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருந்திருக்காரு. அன்கான்சியஸா அவர் வந்து ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாம். அவருடைய செய்கைகள்ல ஒரு தெளிவும் ஒரு இதுவும் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மேடமும் சொன்னாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் வரும்போதே, அதாவது ஒருத்தன் என்னை பின்தொடர்கிறான் என்று தெரியும் போதே ஏன் அலர்ட் ஆகல, இதை தவிர்த்து இருக்கலாமே. இப்ப வந்து யங்கர் ஜெனரேஷன் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசிக்கு போயிடுறாங்க. அது நல்ல பாலிசி தான். ஆனாலும் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு கேப், ஒரு பெரிய கேப் இருக்கு. இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள, அதாவது எங்களை மாதிரி வயதினர் இன்னும் வந்து வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, இனி யாரோ பின்தொடர்றான், நீ அப்போ என்ன ட்ரெஸ் பண்ண, நீ அப்போ எப்படி போற, நீ பார்த்து பல்ல கட்டுனியா, இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் வந்து ரொம்ப அதிகமா வருது. இத வந்து அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அண்டர் பிளே பண்றாங்க. அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டாம், டென்ஷன் ஆகுவாங்க, பயந்துக்குவாங்க, என்னுடைய சுதந்திரம் போயிரும், அப்ப என்னைய வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க, கூட வருவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு வித்தியாசம் நடக்குது. அதனால இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸிங்கிறாங்க. அம்மா அப்பா எல்லாத்தையும் பயப்படுற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. இதுக்கு ஒரு சமநிலை வேணும். இது வந்து எந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து தப்பா போகுதுங்கிறத அந்த பெண் நல்ல தெளிவா தெரியணும். மெசேஜ பார்த்து அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிருந்திருக்கலாம். இல்ல தனியா நான் அந்த டைம்ல போக மாட்டேன், அப்பா கூட வரைக்கும் வாங்க, வந்து ட்ரெயின் ஏறுற வர அப்பாட்ட சொல்லியிருந்தா அப்பா வாசல் வர வந்து விடுற, அப்பா ட்ரெயின் வர ஏற்றி விட்டுருப்பாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆகி போலீஸ் யாரும் இருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். சோ இப்ப வந்து மனது அளவுல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சினிமா பாட்டு, அடிடா அவளை, கொல்லுடா அவளை, கொலை வெறி, இப்படி வந்த விஷயங்கள் வந்து காதுல திரும்ப திரும்ப ஒலிக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றவை. சோ இப்ப வந்து மன பிறழ்வு லேசா இருந்துச்சுன்னா அது அவங்கள அப்படி தொற்றி கொள்ளும். அடிடா அடிடா அப்படிங்கிற சவுண்ட் வந்து திருப்பி திருப்பி கேட்கும். நிறைய சீரியல் கில்லர்ஸ், பயங்கரமான கில்லர்ஸ பார்த்தோம்னா இப்படிப்பட்ட அந்த சவுண்ட் எனக்கு திருப்பி திருப்பி கேட்டுச்சு, கொல்லு அவளை, அவளை அடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி திருப்பி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறவங்களா இருக்காங்க. சோ இதுல வந்து அவர் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அவரை தடுக்காது. அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த விதத்திலையும் தடுக்காது. யாருமே மன நோய்க்கும் இப்படிப்பட்ட மன பிறழ்வுகளுக்கும் ரெடியா உள்ளவங்க தான். அதனால நம்ம சமுதாயத்துல பெண்கள் எஸ்பெஷலி எந்த அளவு பாதுகாப்போட நம்ம செயல்பட முடியுமோ, இப்போ பெண்களுக்கு உரிய எக்ஸ்போஷர் அதிகமாயிட்டு போகுது. அவங்க அமெரிக்கா போகலாம், அங்க போலாம், நைட் எத்தனை மணிக்கும் வரலாம், 1:30 மணிக்கு வெளியே வரலாம், திருப்பி அவங்களுக்கு எமர்ஜென்சி டியூட்டினா திருப்பி போகலாம். சைக்கலாஜிக்கலி இது ஒரு ஆண் ஆதிக்கம் கேட்பதற்கு ரொம்ப ஒரு ரிட்டாரிக்கா இருக்கலாம். ஆனா நான் அவரை பின்தொடர்ந்தேன், எனக்கு அவர் கிடைக்கல, ஆகையினால அவர் சந்திக்க வேண்டிய விளைவு மரணம். வந்து ஒரு குற்றத்தை என்ன உதாசீனப்படுத்திட்டா அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்கம் ஏதோ ஒரு வகையில இன்ஃபிளிக்ட் ஆயிருக்கு, அதுதான் வெளிப்படுதுன்னு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயமா. ஆனாலும் இப்போ உள்ள அந்த யங்கர் ஜெனரேஷன் ஆணாதிக்கத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது அவங்க அந்த அளவுக்கு இல்ல, ஆனாலும் இவருக்கு உரிய, நான் நினைக்கிறேன் இவரை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும், சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்ணணும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் Facebookல போட்ட ஒரு பதிவு, அழகான உருவத்தை விட அழகான நடத்தை நல்லதுன்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சோ எந்த அளவுக்கு இந்த மாதிரியான எண்ணம் வர தாக்கி இருக்கு இத பாக்கும்போது நம்ம ஆணாதிக்கம் உள்ளவர், அதிகமாக உள்ளவர் சொல்லலாம். ஆனாலும் அழகான முகத்தை விட அழகான நடத்தை ரொம்ப நல்லதுதான், அவர் கரெக்டா தான் அங்க சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அது ஆணாதிக்க போக்குக்கு கொஞ்சம் இந்த சம்பவத்தோட சேர்த்து பார்க்கும்போது அது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சோ இந்த நேரத்துல பொண்ணு வேற ஒருத்தரோட சிரிக்கிறாளே,
எனக்கு கிடைக்காது இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாது. அவர் ஆணாதிக்க மனப்பான்மை அப்படின்னு இத பாக்குறதோட இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த தீவிரம், அதாவது ஜால வெட்டி இங்க வந்து ஜா வரைக்கும் துண்டாயிடுச்சு, கழுத்துல அவ்வளவு ஆழமா போய் ஒரே இதுல ஸ்ட்ரைக் பண்ணும்போது அப்படி செத்து விழுந்துட்டாங்க. அப்படிங்கும் போது ப்ரொஃபஷனலிசமும் அதுல தெரியும் போது இவர் வந்து மனநோய்க்கு உள்பட்டவராக இருக்கலாம். இப்ப ஒருத்தர் லைவா இருக்காரு, ஒரு கிரிமினல் லைவா இருக்கிறது, தற்கொலை பண்ண முயன்றாலும் சாகவில்லை. அப்போ இவரை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அவர் மூளையில எதுவும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்டிகள் இருந்ததா, இல்ல இவருக்கு வந்து கிரிமினல் பேக்ரவுண்டே இல்ல, சோ அவரை சைக்கலாஜிக்கல் இல்னஸ் எதுவும் இருந்துச்சா, சைல்ட்ஹுட் அபியூஸ் இருந்ததா, சோ இது எல்லாத்தையும் தெளிவா நம்ம வந்து அனலைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபியூச்சருக்கு வழிமுறைகள் கிடைக்கலாம். எப்படி இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ நம்ம தடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை கிடைக்கும். எனக்கு இதுல ஒரு அச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொன்னதுல வச்சு அவருக்கு இந்த மாதிரி ஒரு மூளையில ஒரு கட்டி இருக்கலாம், அழுத்தத்துக்கான கட்டி அல்லது மனநிலை இப்படி இருக்கலாம்னு சொன்ன உடனே அந்த குற்றவாளியை நம்ம தப்பிக்க விட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான், அவருக்கு வந்து அதுக்கு தகுதி இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. என்ன காரணம் வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நல்ல படித்த நபர், அதை வந்து சட்டத்தின் பார்வையில குற்றம் செய்திருந்தால் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய நபர். ஆனா இது மாதிரியான காரணிகள் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது. திரைப்படங்கள் இன்னொரு முக்கியமான திரைப்படங்களை அதுலயும் உங்களோட பார்வை இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி பார்க்கும்போது, முன்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவு சார்ந்த சிக்கல், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடர்ந்து அதுல ஒரு தலையா இருந்தது குடும்பத்தை இது பண்ணா கண்டுபிடிப்பதற்கு கூட எளிமையா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுருங்கி ஒரு மெசேஜ்ல ஸ்டாக் பண்றது, ஒரு வாட்ஸ்அப் மூலமா தொடர்ந்து பின்தொடர்றது அப்படிங்கும்போது ஒரு மூன்றாவது நபருக்கு தெரியாமலேயே கூட அந்த ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாதிப்பு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு பாதிப்பு நடந்திருக்கலாம். இது வந்து காவல்துறைக்கு, குடும்பங்களுக்கு, சமூகங்களுக்கு, பெண்களுக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா அது மிகையா? நிச்சயமாக. இது என்னன்னா, இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த முகநூல்கள் இருக்குங்களா, இந்த முகநூல் வழியாக முன்பின் அறிமுகம் தேவையில்லை. இவங்களுக்கே தெரியும் அவருடைய பெயர் என்ன, ஊர் என்ன, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து எந்த பாலினத்தை சேர்ந்தவர், ஆனா பெண்ணான்றது கூட தெரியாம கூட நட்பு கொள்ளுதல், காதல் கொள்ளுதல், இது மாதிரி எல்லாம் நடந்து அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து வந்திருக்கு காவல்துறையினுடைய கவனத்துக்கு. சோ இது மாதிரிதான் நடக்குது இப்போ. சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. சோ இந்த காலத்துல வந்து நம்ம குழந்தைகளுக்கு அவங்க சிறு பருவத்திலிருந்தே, பள்ளி பருவத்திலிருந்தே அவர்களுக்கு அறநெறிகளை நாம வந்து கற்பிக்க வேண்டும். கூட படிக்கக்கூடிய ஒரு மாணவியை சக மாணவியாக, சக மனுஷியாக ஒரு ஆண் நினைக்க வேண்டும்ன்றத அவங்க மனசுல பதியணும். அது எப்பவும் இல்லாதன்னா கூட உங்களுக்கு வந்து 9, 10, 11 அந்த 10 பருவங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆமா அவங்களுக்கே ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டம் அது. யாரு வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அது வந்து ஒரு குழப்பமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அந்த கைடன்ஸ் கொடுக்கணும். நம்ம எப்படி பழகணும் அப்படின்றத, சக மனுஷியாக பாவிப்பதை அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மைகளை நம்ம அவங்களுக்கு கற்பிக்கணும். அந்த மாதிரி கற்பிக்கிறது கிடையாது. பழைய முறைப்படி அறநெறிகளையும் சொல்லித் தருவதில்லை. இங்க வந்து இப்ப யாரும் வந்து அந்த அறநெறியிலிருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது. அன்னையும் தாயும் வந்து முன்னறி தெய்வம் அப்படின்ற இதுல பாடம் ஆரம்பிக்கல. இன்னைக்கு எடுத்த உடனே ரெயின் கோவேன்னு தான் ஆரம்பிக்குது. இதனாலதான் நான் சொல்றேன், பள்ளியில வந்து பல வகுப்புகள் படிக்கிறாங்க, மதிப்பெண்கள் வாங்குறாங்க. அதோட சேர்ந்து கட்டாயமாக அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங்கும் அவசியம் கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் இந்த 9, 10, 9ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பணிக்கு செல்லும் போது நீங்க சொல்றீங்களே, இந்த அகன்று கிடைக்கிறது இந்த உலகம், எது இந்த இன்டர்நெட் உலகம், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு செய்வது எப்படி, தற்கொலை செய்து கொள்வது எப்படி, கொலை செய்வது எப்படி அப்படிங்கறதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் புள்ளி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு எளிமையா சர்ச் இன்ஜின்ஸ்ல கிடைக்கக்கூடியது நிறைய புதிய சவால்கள் இருக்கு. நீங்க வந்து பெற்றோரை சொல்றீங்க, நான் அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா வேறுபடுறேன். என்னன்னு கேட்டா, பெற்றோர் காலத்தில் கல்வி பெறாமல் இருக்கும் குடும்பங்களில் கூட குழந்தைகளே அதிகப்படியான கல்வியை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ. இப்ப இந்த ராம்குமாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வீட்டை பார்த்தாலையும் அவங்க பெற்றோர் செய்கிற தொழிலை பார்த்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தம் தரக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையில இருந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல அந்த பையனை வந்து அவங்க டொனேஷன் கொடுத்துதான் சீட் வாங்கியிருப்பாங்க. வாங்கி அந்த பையனை இன்ஜினியரிங்ல சேர்க்கறாங்க. ஆனா அவர் இன்ஜினியரிங் முடிக்கிறது இல்ல. அவரு இன்ஜினியரிங் வந்து குறையாகவே விட்டுடுறாரு. விட்டுட்டு இங்க வந்து வேற ஏதோ ஒரு
சிறிய தொழில் தான், சிறிய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் கூட அவருடைய மன பாதிப்புக்கு காரணமாக இருக்கலாம். அவருடைய சகோதரியும் தாயும் எந்த அளவுக்கு பெரிய அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு. இதை ஒரு மணித்துளி நினைத்திருந்தால் அந்த நபர் இதை செய்யாமல் இருந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. நம்ம நிறைய யூகிக்கலாம், நிறைய சொல்லலாம். ஆனா அந்த ஒரு கொடூரம் நடந்துருச்சு. என்ன பேசினாலும் என்ன விளக்கினாலும் சுவாத்தி இழந்து தவிக்கக்கூடிய இந்த ஒரு குடும்பத்துக்கு எதுவுமே ஒரு தீர்வாக முடியாது. இது போன்ற ஒரு சம்பவங்கள்ல கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை பாடம் கற்க இது போன்ற கொடூரங்கள் நடக்கணுமா? நம் முன் இருக்கக்கூடிய சவால்கள், டேஞ்சர்ஸ் நம்ம எல்லாம் அதிரச் செய்கின்றன. காவல்துறை இவரை பிடித்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. எதனால், எப்படி அப்படிங்கறதெல்லாம் உறுதி செய்ய வேண்டிய விஷயம். காவல்துறையுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு விட வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற ஒரு சுவாதி பற்றி பேச வேண்டிய இன்னொரு சுவாதி பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை வரக்கூடாது என்று எண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.